பெத்லகேமின் மறக்கப்பட்ட விளக்கு. அந்த இரவு உலகம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. பெத்லகேமில் ஒரு சிறிய தெருவில் ஒரு பழைய மண் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்தவன் எலியாப். அவன் ராஜா அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, மேய்ப்பனும் அல்ல. அவன் வேலை இரவில் விளக்குகளை ஏற்றுவது. அந்த இரவு எலியாப் வானத்தை பார்த்தான். வானம் விசித்திரமாக பிரகாசித்தது. ஒரு நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை விட அதிகமாக ஒளிர்ந்தது. இது சாதாரணமல்ல என்று அவன் மனதில் எண்ணினான். அவன் தெருவில் நடந்தான். அங்கே ஒரு சிறிய தொழுவின் அருகே மக்கள் கூடி நின்றனர். ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. ஆனால் அந்த அழுகுரலில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. எலியாப் தன் விளக்கை உயர்த்தினான். அந்த ஒளி தொழுவிற்குள் விழுந்தது. அந்த ஒளியில் ஒரு தாயின் முகத்தில் அமைதி, ஒரு தந்தையின் கண்களில் கண்ணீர் மற்றும் ஒரு குழந்தையின் முகத்தில் வானத்தின் ஒளி தெரிந்தது. யாரும் எலியாவை கவனிக்கவில்லை. ஆனால் அந்த விளக்கு, அந்த விளக்கின் ஒளிதான் இயேசுவின் முகத்தில் விழுந்து முதல் மனிதன் ஏற்றிய ஒளி. அந்த இரவில் தேவதைகள் பாடினர். மேய்ப்பர்கள் ஓடி வந்தனர். புத்திசாலிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர். ஆனால் ஒரு சாதாரண மனிதன் அமைதியாக தன் வேலை செய்தான். எலியாப் அன்று புரிந்து கொண்டான். தேவன் பெரியவர்களின் மூலம் மட்டுமல்ல, சாதாரண மக்களின் சிறிய செயல்களாலும் தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த விளக்கு எரிந்து முடிந்தது. ஆனால் அந்த ஒளி இன்னும் உலகின் இருளை ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளியே கிறிஸ்துமஸ். அந்த குழந்தையே உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து.